ஆமா சுட போகுது. ஆமா ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? அழுதியா? இல்லையே இல்ல. டிவி சீரியல்ல பார்க்காதன்னு சொன்னா எங்க கேக்குற? அப்புறம் இந்த கீழடிக்காரி இருக்கால, ஏதா சொன்னாளா? இல்லம்மா, நான் மேல வரும்போது என்ன பார்த்து நக்கலா சிரிச்சா. நான் கண்டுக்காம வந்துட்டேன். அவ கிடக்குறா கண்ட சிரிக்கி. அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ காப்பியை குடி, ஆறிட போகுது. சரிம்மா. இந்தாங்க. அந்த புரோக்கர்ட்ட சொல்லி முதல்ல ஒரு வீட்டை பாருங்க. அரை மாசமோ ஒரு மாசமோ வாடகை போனாலும் பரவாயில்ல. சரி சரி, காயத்ரி கிட்ட சொல்லி அந்த பொம்பளை கிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லு. புரியுதா? வரேன். இருபத்தி 4 மணி நேரமும் டிவி. யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல. மா மா, இங்க வச்சிருந்த நோட் புக்க பாத்தியம்மா? ராத்திரி இங்க தானே இருந்துச்சு. இந்த நோட்டை பாரு. மூஞ்சியை பாரு. நான் எவ்வளவு நேரம் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் நாய் தான் கத்துச்சோன்னு நினைச்சேன். உன்னை எல்லாம் டேய், கடையில கொஞ்சம் லீவ் சொல்லிடுறா. நாய் எல்லாம் போய் சொல்லாது. ஏய், ஆமா, இங்க எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேன். எப்ப பார்த்தாலும் அதை செய் இதை செய்யணும் ஒரே டார்ச்சர். அம்மா, இந்த பொண்ணுங்க பிறந்த வீட்டுல பிறக்கவே கூடாது. அப்படியே பிறந்தாலும் அண்ணனா பிறந்திருக்கணுமா, தம்பியா பிறக்கவே கூடாது. இன்னும் ஏமா ரெண்டாவதா பெத்தவங்களை ரொம்ப பாசமா பாத்துக்கவே இருந்தாயா? அதனாலதான் உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்குறோம். நீ தாண்டி இந்த வீட்டு கடைக்குட்டி. கடைக்குட்டி இல்ல, கடைக்கு போற குட்டின்னு மாத்தி வச்சுக்கோங்க. நேரமாச்சு குதிச்சா இன்னும் போகாம இருக்கா? ஐயோ, இங்க பாரு, நீயே போன் பண்ணி லீவ் சொல்லிக்கோ. ஐயா பிஸி. டேய் டேய், 4-5 தடவை போன் ட்ரை பண்ணடா, லைன் கிடைக்கல. டேய் ஆச்சு, நான் வரேன். டேய். சரி, இந்த ஒரு நிமிஷம் வாங்க நாச்சி. இந்த வரேன். வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். ஐயோ அங்கிள், நான் தான் என்ன விஷயம்? அக்காக்கு உடம்பு சரியில்லை அங்கிள். அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்கும்னு. ஏன் பொண்ணு சொல்லாமல? அதெல்லாம் இல்ல அங்கிள், எதுக்கு ஒரு ரூபா வேஸ்ட் பண்ணணும்னு தான் உங்ககிட்ட நேர்லயே. போதும் லீவு தானே எடுத்துக்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கணக்கு போட்டா சரியா வரமாட்டேங்குது. ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல அங்கிள், அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாலாம். அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே என்னடா சொல்லு? என்ன? சாயங்காலம் எப்படியாவது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. வேணாம்பா, காயத்ரி அக்காவும் லீவு, நானும் லீவ் போட்டா அண்ணாச்சி கத்துவாரு. எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ வரணும். எப்படி? தம்பி, கொடை அங்க காலன்ட்டு இங்க குறைஞ்சிட்டு இருக்க. நல்ல துணியா கிடைக்கிற சொல்லு. அது இல்ல அங்கிள், அக்கா லீவ் சொல்ல சொல்லிச்சு. ஏய், இத தாண்டா ஆப் பண்ணவரா சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் போஸ்ட் அடிச்சாத ஒட்டிடுறேன். இது யாரு? ஹலோ சார், நான் காயத்ரி பேசுறேன். சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார். ஐயோம்மா சார், நீங்க அழற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான தலைவலிதான். இதத்தாம உன் தம்பி ஆப் பண்ணவரா சொல்லி கொண்டுகிட்டு இருக்கான். அவங்கிட்ட போன் கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் அவங்கிட்ட பேசு. இந்தால. ஹலோ. டேய், கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி இங்க குதிச்ச, அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? சைட் அடிக்கிறியா? இல்லக்கா, கிளாஸ் தானே, பரவாயில்ல. டேய், இதெல்லாம் நல்லா இல்ல, கிளாஸுக்கு போ சீக்கிரம். சரிக்கா, கிளம்பிட்டேன், திட்டாத. சரி சரி சரி, நல்லா இருக்கு. இல்ல போனு. பை. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கல்லால இருக்க வேண்டிய ஓனர் எங்க உட்கார வச்சிருக்கா பாரு. உனக்கு உடம்பு சரியில்லை. அந்த மரியாதை இருக்கட்டும். நீயே ஜெயிச்சிட்டு வச்சுக்க. விளையாடுறதுல போதுங்க. காயத்ரி, நீ படு காயத்ரி. படு காயத்ரி. ஐயோ, படு சொல்றல. உனக்கு உடம்பு சரியில்லை. படு காயத்ரி. கை காலெல்லாம் அமைக்க விடுறாமா? படு. உடம்பு சரியில்லை. அவ காலை ஏன்டா பிடிக்கிற? காயத்ரிக்கு முதல்ல பொண்ணு பிறந்தா உனக்கே கட்டி வைக்க சொல்றேன், போதுமா? பாவம் இல்ல நீ. என்ன? என்ன உடம்பு முடியலையா? இல்லதா, எனக்கு சாதாரண காய்ச்சல். போய் சொல்றதா? 107 டிகிரி காய்ச்சல். 107 டிகிரியா? எங்க பார்க்கலாம்? அம்மா, அம்மா, அத்தா வந்திருக்காங்கம்மா. வாங்க மாப்ள. வணக்கம் அத்தா. என்னங்க? இதுக்கு அத்தா விட்டு சொன்னா. சும்மா ஃப்ரூட்ஸ். எதுக்குமா? காயத்ரிக்கு உடம்பு சரியில்லைல்ல? உடம்பு சரியில்லை. வாங்கம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்ப எப்படிக்கா இருக்க உடம்பு? ஓகே. எதுக்கு இதெல்லாம்? டேய், நீங்க மேல போங்கடா. என்னல மவனே? ஏய், டேய், இதெல்லாம் உன்னோட பிளானா? இல்ல, என்ன கோத்து விட்டு உங்களோட பார்க்கணுமா? நல்லா நினைக்கிறடா. ஏய், அம்மா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நல்ல இந்தா. நானே கொடுக்குறேன் அத்தை. அத்தையா? என்னடா? போடா. போறேன். வரேன். என்ன அவனை பாத்தியா? ஏன் மச்சான், இந்த சாக்குல பக்கத்து வீட்டு ஃபிகரை பார்க்க தானே வந்த? சும்மா இருமக்கா. ஊமை ஊரை கெடுத்துச்சான், பெருச்சாலி வீட்டை கெடுத்துச்சான், அந்த மாதிரி இருக்கடே உங்க. ஏய் ஹேய் இரு நான் கொடுக்குறேன். நீயே கொடு. ஹேய் என்னங்கடா 2 பேரும் கீழே போய் பேசிட்டு இருங்க. எடேய் நீ தான் மேல வர சொன்ன. இப்ப நான் சொல்றேன் கீழே போங்க. ஐயோ நீங்க இருந்தா பேச மாட்டான்டா. மச்சான், நான் அப்பவே சொன்னேன்ல, நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கூட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டல. விடு மச்சான், அவமானப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இருந்தாலும் அவன் ஆளு மேல அசிங்கப்படுத்திட்டான் மச்சான். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குடே. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். மச்சி, நம்ம சாரதாவை கரெக்ட் பண்ணலாம் வா. டேய் அவ ஏன் ஆள் டே? விடுறே பங்காளி. பங்காளியா? வாடே பங்காளி வாடே. பங்காளிங்கிற? டேய் தட்டை யார் கொண்டு போறது? நான் வேணா காவக்காகவா? ப்ளீஸ் போங்கடா. வாடே, உனக்கு இருக்கு, வா வா. வாடா ஊம குசும்பா. விடு விடு. என்ன பாக்குறதுக்காக சிபிஐ ரேஞ்சுக்கு பிளான் பண்றியா? பார்த்து 2 நாள் தானே ஆச்சு. 48 மணி நேரம். ஆமா நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஓனர் விட மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன். சரி போணுமா? வெல் டன் சந்தோஷ், வெரி குட் வெரி குட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தோஷ் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேரில். வெளியில் இருக்கிற டெரரிஸ்ட்டை ஊடுருவாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் அது. டெரரிஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அலாம் அடிக்கும். அப்படி ஒரு எக்ஸலண்ட் ப்ராஜெக்ட் அது. இதனால நம்ம நாட்டுக்கே பெருமை. சார், நாட்டை அழிக்கிற தீவிரவாதிக ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து தண்ணியை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுவோ. அவனுங்களை போட்டு தள்ளுற நம்ம இப்படி குட்டிச்சவர்கள்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். கான், டெரரிஸ்ட் ஒரு கிரிமினலா மட்டும்தான் இருக்கணும். ஆனா நாம கிரிமினலாவும் இருக்கணும், அதே சமயத்துல போலீஸாவும் இருக்கணும். சேதுபதி, இந்த என்கவுண்டர்லயாவது சலீம் கோச உயிரோட பிடிக்க பாருடே. என்னால கமிஷனருக்கு பதில் சொல்ல முடியல. சார், நீங்க கமிஷனருக்கு பயப்படுறீங்க, நாங்க டெரரிஸ்ட பத்தி யோசிக்கிறோம். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன நாட்டாம பஞ்சாயத்தா சார்? அவனுங்களை பார்த்த இடத்துல சொல்லணும் சார். உன்னோட இந்த முன்கோத்த முதல்ல மூட்டை கட்டி விடு. இந்த தடவையாவது அவனுங்களை உயிரோட பிடிக்க பார்ப்போம். தட் இஸ் குட் ஃபார் அவர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. யோ யோ யோ, இந்த தடவை நாம அவனுங்களை உயிரோட பிடிச்சே ஆகணுமியா. ஆல் தி பெஸ்ட் மை டியர்ஸ். நாளைக்கு ஸ்பாட். கம் ஆன். கான், ஒழுங்கா வந்து சேரு. நாளைக்கு முக்கியமான சொல்லிருக்கே. अच्छा भाई ओके भाई आवा भाई ओके भाई ओके ठीक है சரியா தமிழ் தெரியல. புடவை தானே, நேரா போங்க லேடி செக்ஷன். சேலை வேணாம் சார், எனக்கு உங்க கடையில வேலை வேணும். வேலை வேணுமா? காலங்கத்திலேயே வேலை வேணுமா? இதுக்கு முன்னால எந்த கடையில வேலை பார்த்தீங்க? துணி கடையில தான் சார். அதுக்கு முன்னாடி? அதுவும் துணி கடை தான். துணி கடையில மட்டும் எனக்கு 10 வருஷம் அனுபவம் சார். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கா? சரி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தா ஏன் நீங்க? அங்க ஒரே ஆம்பளைங்க தொல்லை இருக்கும்ல. திருநெல்வேலி ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? உனக்கு வேலை உண்டு கன்ஃபார்ம். இந்த பாருமா, நான் உனக்கு வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த கடை முதலாளிங்கிற முறையில நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். கோபமா வர்றவங்க கிட்ட குணமா நடந்துக்கிடணும், படபடன்னு வர்றவங்க கிட்ட பதமாவும் நடந்துக்கிடணும். மொத்தத்துல இன்னைக்கு வர்ற கஸ்டமர் நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும். கண்டிப்பா வருவாங்க சார். ஏன் வருவாங்கன்னு எப்படி உத்தரவாதமா சொல்லுது? நீங்க பாக்க தானே அப்படியா? போறீங்க. இல்ல பால்வண்டி இவங்களை கூட்டிட்டு போய் இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜங்க் செக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் அங்க வேலை செய்யட்டும். நீங்க போங்கம்மா. அப்ப நான் உள்ள போட்டுறேன் சார். கிளம்பியாச்சு, சீக்கிரமா வந்துடுறேன். காயத்ரி, நான் தென்காசி வரைக்கும் போயிட்டு கடையை பாத்துக்கோ. ஏய் வழுக்க, உனக்கு என்ன வேணும்? முழுக்கை சட்டை வேணும். என்ன கலரு? வெள்ளை வேணும். கொண்டா, ஆயுஸ் முழுக்க துவைக்கவே மாட்டேன். யோ, வெள்ள கொடுத்துட்டு போயா. கொடுத்துறேன். வாயா, டை போட்ட பெருசு. உனக்கு என்ன வேணும்? கைக்கு அடக்கமா ஒரு கத்திப்பு வேணும்.
இது போதுமா? போதுமா? ம். என்னம்மா அந்த ஆளுக்கு மட்டும் முத்தம் கொடுத்து குடுத்திய, எனக்கு மட்டும் தொட்டு குடுக்கிய. கர்ச்சீஃபுக்கெல்லாம் அவ்வளவுதான், போயா.